வணக்கம். நான் தமிழ்வேதா. ஏஎன்இ பிக்சர்ஸ் வழங்கும் 2026 வருடத்திற்கான ராசி பலன்கள். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி 180 டிகிரியிலிருந்து 210 டிகிரி வரை உள்ளது. துலாம் ராசியின் அதிபதி சுக்கிரன். இது ஒரு காற்று ராசி. இவர்களின் வேலையில் ஒரு வேகம் இருந்தாலும் அதிலும் ஒரு நேர்த்தி இருக்கும் என்பது கவனிக்கத்தக்கது. இவர்கள் உழைப்பாளர்களாக திகழ்வர். இந்த ராசி வணிகத்துக்குரிய ராசி. எனவே இந்த ராசி ஜாதகர்கள் வியாபாரத்தில் முன்னெடுப்பு கொள்வர். வீட்டில் உள்ள பெண்களும் சிறு சிறு கைவேலைகள் செய்து கை காசு சேர்த்துக் கொள்வர். பொழுதுபோக்காக மேற்கொள்ளும் வேலைகளில் கூட முழு முயற்சியுடன் உழைத்து அதன் தலைமையாளர் ஆகிவிடுவீர்கள். இது உழைப்பும் அழகும் சேர்ந்த ராசியாகும். துலா ராசிக்கு 2026 புது வருட பலன். இந்த 2026 வருடம் தகவல் மற்றும் மாற்றத்திற்கான வருடமாக துலா ராசியினருக்கு இருக்கும். இந்த வருடம் அநேகருக்கு வேலை கிடைத்துவிடும். அதில் பலர் அரசு பணி கிடைக்க பெறுவர். சிலருக்கு தனியார் வேலை கிடைக்கும். இந்த வருடத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டியது ஒன்று உள்ளது. இந்த வருடம் மட்டும் உங்கள் தொழில்களை வெளிப்படையாக செயல்படுத்த வேண்டாம். ஒன்று, உங்கள் தொழிலை வேறு ஒருவருக்கு ஒப்பந்தம் கொடுத்து விடுங்கள், அல்லது உங்கள் தயாரிப்புகளுக்கு வேறு ஒருவர் அவரது லேபிள் ஒட்டி விற்கப்படும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்பவர்கள் நேரடியாக களத்தில் நிற்க வேண்டாம். ஒரு வயதான பெண் பெயரில் உங்கள் துலா ராசியாரின் தொழில் நடந்தால் தொழில் தொய்வடையாமல் நடக்கும். இந்த ஒரு வருடம் மட்டும் இவ்விதம் செய்யவும். நீங்களோ உங்கள் பெயரோ முன்னிலை வகிக்க வேண்டாம். இந்த வருடம் பணவரவு செழிக்கும். அது திருமணத்தாலும் இருக்கலாம், உங்கள் வியாபார பங்குதாரராலும் இருக்கலாம். உங்கள் மனை, செங்கல், சூளை, கனிம வளம் மற்றும் மணல் இவை நல்ல பணவரவை அள்ளித்தரும். உங்கள் வாக்கு எப்போதும் போல் கடுமையானதாக இருந்தாலும் அதையும் ஒரு பிளஸாக பிறர் ஏற்றுக்கொள்வர். உங்களுக்குரிய அதிக ஞாபக சக்தியுடன் கூடிய பேச்சு பிறரை வாயடைத்துவிடும். இதன் மூலம் எந்த ஒரு ஒப்பந்தம் செய்யும் ஆட்களையும் மறுபேச்சு பேச விடாமல் உங்கள் ஆணைப்படி பண விவகாரத்தை முடித்து விடுவீர்கள். இந்த வருடம் நிறைய குத்தகை ஒப்பந்தம் பேசி முடிக்க வேண்டியிருக்கும். அது அரசு சார்ந்தும் அமையும், தனியார் வகையிலும் இருக்கும். சிலர் உங்கள் தந்தையோடு இந்த ஒப்பந்தத்தை பரிமாற்றம் செய்து கொள்வீர்கள். சிலர் தாய் மாமனுடன் அல்லது இளைய சகோதரனோடு மாற்றிக்கொள்வீர்கள். சிலர் உங்கள் சகோதரியின் கணவருடன் இந்த ஒப்பந்த பரிமாற்றம் செய்வீர்கள். உங்களில் சிலர் இந்த ஒப்பந்த ஆபீஸில் வேலைக்கு செல்வீர்கள். சில இளைய உடன்பிறப்புக்கு திருமணம் ஆவதால் செலவு கையை கடிக்கும். இந்த வருடம் வீடு வாங்க இயலும், அதற்கு கடன் கிடைக்கும். சிலர் வீட்டை ஒத்திக்கை எடுப்பர். உங்கள் வாகனத்தை இளைய சகோதரனிடம் கொடுத்துவிட்டு நீங்கள் புதிய வாகனம் வாங்குவீர்கள். இதுபோல் நீங்கள் வாங்கிய தோட்டம், வயலை உங்கள் பணியாளர்களிடமே குத்தகை போட்டுக் கொள்வீர்கள். மாணவர்கள் விட்டடித்தோ பக்கத்து பிள்ளையை பார்த்து எழுதியோ பாஸ் ஆகி விடுவார்கள். உங்கள் தாயார் தகப்பனாரை கொஞ்ச நாள் மற்ற உடன்பிறப்புகள் பார்த்து கொள்ளட்டும் என்பீர்கள். பக்கத்து வயலுக்கு வரும் தண்ணீரை உங்கள் வயலுக்கு மழை மாற்றி விடுவீர்கள். உங்களுக்கும் வாரிசுக்கும் இடையே இணக்கம் குறையும். இதற்கு உங்கள் மருமகள் அல்லது மருமகன் காரணமாக இருப்ப. சினிமா கலைஞர்கள் வாய்ப்புகள் வரும் நேரம் மன நெருடலும் சேர்ந்தே வரும். ஊதியத்தை தாமதமாக தருவார்கள். சில கலைஞர்கள் வெளியே சொல்ல முடியாத பெரிய இன்னலை சந்திக்க நேரிடும். பங்கு வர்த்தகம் பார்த்து கவனமாக முதலீடு செய்யவும். பணம் அதிகப்படியாக இருந்தால் பங்குகள் வாங்கி போடுங்கள். கடன் வாங்கி பங்கு பத்திரம் வாங்காதீர்கள். உங்களில் சிலருக்கு நீங்கள் வேலை செய்யும் நிறுவனத்தின் பங்குகள் கிடைக்க வாய்ப்புள்ளது. காதல் விஷயங்கள் பணிபுரியும் இடத்தில் வரும், ஆனால் நீடித்து நிற்பது போல் தோன்றவில்லை. முக்கியமாக காதல் வேறு மத நபரோடு உண்டாவதால் பிரச்சனைகள் வரும். காலில் வலி வந்து மருந்து எடுத்துக்கொள்வீர்கள். இந்த வருடம் திருமணம் நடக்கும். அதில் ஒருவர் அரசு வேலை செய்வார் அல்லது திருமணமான பிறகு வேலை கிடைக்கும். இந்த திருமணத்தில் உங்கள் தந்தை அல்லது மாமனார் நிறைய செலவை இழுத்து விட்டு விடுவார். திருமணமான தம்பதிகள் நல்ல புரிதலோடு அந்யோன்யமாக இருக்கலாம். இதற்கு நல்ல பணவரவும் பதவி உயர்வும் காரணமாகும். வியாபாரத்தில் கிடைக்கும் பங்குதாரர் ஒரு பணியாள் போல் மாங்கென்று உழைப்பார். தொழிலில் நல்ல வேலையாட்கள் கிடைப்பார். உங்கள் இளைய சகோதரி விஷயத்தில் கவனமாக இருக்கவும். சிறு பயணங்களில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உங்கள் இளைய சகோதரனும் உங்கள் தந்தையும் வேலை அல்லது வீட்டை மாற்றிக்கொள்வர். இதற்கு பயண தூரம் காரணமாகும். உங்களில் சிலர் வெளிநாடு செல்கிறோம் என்று எண்ணி கேரளாவில் இறங்கிவிட வாய்ப்புள்ளது. வெளிநாடு செல்லும் போது சம்பந்தப்பட்ட ஏஜென்சிகளை நன்கு விசாரித்து பணம் கட்டவும். ஏமாறுவதற்கு நிறைய வாய்ப்புள்ளது. அரசியல்வாதிகள் ஏதோ ஒரு விதத்தில் புகழ் பெறுவர். இந்த புகழ் இவர்களின் தொண்டர்கள் கூட்டத்தை அதிகரிக்கும் தொண்டர்கள் கூட்டம் செலவை அதிகரிக்கும். அதிகப்படி செலவு அதிர்ஷ்டத்தை அழைத்து வரும் வாய்ப்புண்டு. தேர்தல் வந்தால் இடம் மாறி நிற்பீர்கள். நிறைய சமையல் கலைஞர்கள் அரசு மற்றும் குழந்தைகள் சார்ந்த ஒப்பந்தப்படி சமைக்க இயலும். இந்த வருடம் பயணம் அடிக்கடி இருக்கும். அது கோவில் யாத்திரை, பங்காளிகளின் விசேஷம், குழந்தைகள் சார்ந்த விழாக்கள், திருமணங்கள் என வரிசையாக விசேஷம் வருவதால் மொய்ப்பணம் வைத்தே ஒரு வழி ஆகிவிடுவீர்கள். துலாம் ராசி நேயர்கள் கவனமாக இருக்க வேண்டியவை.
வியாபார விஷயங்களில் கூடிய மட்டும் வெளிப்படையாக படோடபமாக இருக்கக்கூடாது. அடக்கி வாசிக்கவும். பெண் பணியாளர்களிடம் கட்டுப்பாடாக பழக வேண்டும். இல்லையெனில் மிக பெரும் அவமானம் வந்து சேர்ந்துவிடும். அரசியல்வாதிகளும் ஆண் தொண்டர்களிடம் மட்டுமே ஆதரவு கேட்க வேண்டும். வயதான பெண்தானே, திருமணமான பெண்தானே என்று சற்று அனுகூலம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. காசு கொடுக்கல் வாங்கலில் கணக்கு வைத்துக் கொள்வது நல்லது. துலாம் ராசி நேயர்கள் மேற்கொள்ள வேண்டிய பரிகார பலன்கள். மதுரை மீனாட்சி அம்மனை வழிபடவும். ஒப்பிலியப்பன் பூமி நாச்சியாரை வணங்கவும். நன்றி.